அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடொழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். ஒரு சின்ன குட்டி பதிவு தான். உங்களோடு தினமும் தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பதிவு. எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு நேரங்கள் கிடைக்கவில்லை. அதுக்காண்டி ஒரு சின்ன குட்டி பதிவு உங்களோட பேசுகிறதுக்காக வேண்டி 1950 ரேர் காயின். இது ரொம்பவும் ரேரு, உலகத்திலே கிடைக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது. காயின்களில் 50 and 54 இது ரெண்டும் தான் ரேரு. இது 500 அது 3500 ஆகும். காயின் இது குட் கண்டிஷனான காயின். இந்த காயினையும் நீங்கள் ரேர் கேட்டகரியில் சேர்த்துக்கலாம் அல்லது எரர் காயினில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த சைடு ரிம்மே இருக்காது, கொஞ்சம் ஒரு அணு அளவு தான் இருக்கும். இந்த சைடு ரிம்மு பெரிய அளவில் தடிமனாக இருக்கும். இந்த தடிமனாக இருக்க ரிம்மை அப்படியே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே ரிம்மே இருக்காது, ஒரு அணு அளவு தான் இருக்கும். இதையும் சிலவங்க எரர் காயினில் ஷிஃப்ட் எரர் அப்படிங்கிறதுல கொண்டு வருவாங்க. நான் அப்படிலாம் கொண்டு வரல, நார்மலான காயினை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். மும்பை மின்ட்டு காயினுடைய பின்பக்கம் காமிக்கிறேன். யூஎன்சி கண்டிஷனு, எங்கிட்டும் எந்த விதமான கிராச்சும் எதுவும் கிடையாது. 100% வெறும் 500 தான். காயினுக்கு தக்கனதான் காசு. இது ஒரு 500 இன்னொன்று காமிக்க பாருங்கள். இது எரர் காயின் வகையில் கொண்டு வந்தால் இது 3000. இந்த ஒன்று பக்கத்துலலாம் இந்த மெட்டல் கிடையாது. சில நாணயத்தில் எப்படி நம்ம எக்ஸ்ட்ரா மெட்டல் அப்படின்னு சொல்லி சில காயினை கொண்டு வரோமோ அது மாதிரி இது லாஸ் மெட்டல். எக்ஸ்ட்ரா இருந்தால் எக்ஸ்ட்ரா மெட்டலு, மெட்டல் கம்மியாக இருந்தால் லாஸ் மெட்டல் தானே. இந்த இடங்களெல்லாம் மெட்டல் கிடையாது. நானாக உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு யாரும் நினச்சிட வேண்டாம். மும்பை மின்ட்டு தான். மும்பை மின்ட்டோட சேர்ந்து இந்த கிராக் இருக்குது, கிராக். இது எரர் காயினில் கொண்டு போய் 2000 3000லாம் விற்கிறதுக்கு நமக்கு மனசு வரல. பின்னாடி உள்ள எரரை பாருங்கள். ரிம் எரர் வேறு இருக்குது. இந்தியா, பாரத்து, இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிறதுலேயும் கவர்மெண்ட்டுங்களும் எரர் நிறையா இருக்குது. அதே 500 தான். நான் வாங்கினது என்ன விலையோ அதைத்தான் நான் கொடுக்க முடியும். நானாக ஒரு எரரை உருவாக்கி விலை அதிகமாக வச்சு விற்க முடியாது. என் கையில் என்ன கிடச்சிதோ அதான் ரிப்பீட் ஆகும், அப்படியே உங்களுக்கு திரும்பி வரும். இதை நான் எரர் காயினாக வாங்கலை. ₹1 1950 மும்பை மின்ட்டுன்னு சொல்லி ஏன்ட்டு அந்த காயினை கொடுத்தாங்க. சரின்னு சொல்லி வாங்கினேன். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கிராக் ஆயிடுச்சு. கிராக் ஆனவுடனே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், எனக்கு நல்ல காயின் அனுப்பலை, நீங்கள் யூஎன்சி அனுப்பலை, இந்த மாதிரி மிஸ்டேக்காக இருக்குது, இதை அனுப்பிச்சி விட்றீங்க அப்படின்னு. அவர் தற்போது தவறிட்டார். அந்த நண்பரிடம் பேசினேன்னா திருப்பி அனுப்பிச்சிருங்க, நான் உங்களுக்கு வேறு காயின் கொடுக்கேன் அப்படின்னாரு. நான் திருப்பி அனுப்பலை. அந்த காயினோட ரேட்டே வேறு, ₹3000 மேலே அந்த காயினோட ரேட்டு வேலை. நான் அந்த காயினை ஏன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டேன். இந்த மாதிரி கிராக் காயின் ஒன்று. ஆனால் இது மிஸ்டேக் ஆஃப் எரர். அதே 500 தான் கொடுக்கும். எக்ஸ்ட்ரா யாரையும் தர வேண்டாம். 1950 மும்பை மின்ட்டு தான். கீழே வச்சு மின்ட்டு இருக்கான்னு காமிக்க உங்களுக்கு. மின்ட்டு இருக்கா, இந்த இருக்கா, அது 500 தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சிங்கத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. 4வது காயின் இது 1950 மும்பை மின்ட்டு, யூஎன்சி கண்டிஷனு. நான் இன்னும் மேலே இந்தியா ₹1 1950 இது ரேட்லாம் நான் எழுதலை. ஒரு காயினுக்கு மட்டும்தான் எழுதினேன். பின்னால் ஸ்டார் இருக்கும், அதுக்காண்டு ஹைதராபாத் மின்ட்டுன்னு சொல்லிடாதீங்க. இந்த இடத்துல ஒரு டாட் இருக்கும்,
இங்கிட்ட ஒரு டாட் இருக்கும். நொய்டா மின்ட்டுன்னு சொல்கிறதைய government.of.india அவ்வளோதான். இது ஸ்டார். இந்த பக்கம்தான் இயருக்கு கீழே கொடுத்துருக்கிறது தான் மின்ட்டு. இது மும்பை மின்ட்டு. 500 ரூபா தான். இது மும்பை மின்ட்டு. யூஎன்சி கண்டிஷனு பின்னாடியும் பார்த்துக்கோங்க. அற்புதமான காயினு. 500 ரூபா தான். இது ஒரு காயினு மும்பை மின்ட்டு தான். யூஎன்சி கண்டிஷனு, எந்த கிராச்சும் எந்த கிராக்கும் இருக்காது. 500 ரூபா தான். இது ஒரு 1950 மும்பை மின்ட்டு தான். இது நல்ல குட் கண்டிஷனான காயின் தான். 500 ரூபா தான். மொத்தம் 7 விதமான நாணயங்கள் கொடுத்துருக்கேன். 7 மொத்தமாக வாங்கினாலும் 3500 ரூபா தான். ஒவ்வொரு காயினாக வாங்கினாலும் 500 ரூபா தான். வேணுமுங்க வாங்கிக்கோங்க. நல்ல பதிவுகளை நம்ம நாளைக்கு பார்ப்போம். இதுவும் நல்ல பதிவு தான். இது ஒன்றும் குறைஞ்ச பதிவுலாம் கிடையாது. இது ஒரு ரேர் காயினு. 1947க்கு அடுத்து இந்த 50 தான். 48, 49 காயின் கிடையாது. நீங்கள் தேட வேண்டாம். கவர்மெண்ட்டில் வெளியிடலை. யார் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாலும் வாங்காதீங்க. 47 புலி காயின், டைகர் காயின். அந்த பக்கம் வந்து 6ஆம் ஜார்ஜ் மன்னர் படம் போட்டிருக்கும். அதுக்கு அடுத்து இந்த மாதிரி இந்தியாவினுடைய தேசிய சின்னம் 3 சிங்கங்கள் தெரியும் அளவிற்கு உள்ள கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டார் மின்ட் போட்டது, டைமண்ட் மின்ட் மும்பை மின்ட்டு. இந்த மாதிரி நாணயம் இந்தியாவில் இதுதான் ஃபஸ்ட்டு. இதுக்கு முந்தி வேறு நாணயங்கள் கிடையாது. இந்தியாவின் தேசிய சின்னம் பொறிக்கப்பட்ட நாணயங்களில் இதுதான் ஃபஸ்ட்டு. 1950. இதுக்கு முந்தி 49, 48 கிடையாது. 47ல் இருக்குது. ஆனால் அதில் வந்து புலியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட முத்திரை புலியும் 6ஆம் ஜார்ஜ் மன்னரும் படம் போட்டிருப்பாங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இந்தியாவின் தேசிய முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயம் இது. அதில் எந்த சந்தேகம் வேண்டாம். வேறு நீங்கள் எந்த ரெஃபருக்கும் போக வேண்டாம். ரெஃபருக்கு போனாலும் நான் சொல்கிறது தான் கரெக்ட். நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேயே அரை ரூபாய் வேணுமா என்கிட்ட இருக்குது. இதுலேயே ₹1 வேணுமா என்கிட்ட இருக்குது. இந்த 3 நாணயங்களும் சேர்ந்து ஒரு செட் நாணயம். 3ம் சேர்ந்து ஒரு செட்டு கொடுங்க சார் அப்படி சொன்னாலும் நான் தருவதற்கு தயாராக உள்ளேன். மேலே வந்து ₹1 அப்படின்னு ஹிந்தியில் எழுதியிருக்கும். நடுவில் 1 ரோமன் லெட்டர் போட்டு கீழே ருபின்னு எழுதியிருக்கும். அதுக்கு கீழே இயர் எழுதியிருக்கும். அதுக்குள்ளே மின்ட் எழுதியிருக்கும். 2 சைடும் 2 கதிர்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். ஒரு அருமையான ஒரு அற்புதமான இந்தியாவில் முதலாக வெளியிடப்பட்ட ஒரு முத்திரை பொறிக்கப்பட்ட ஒரு ₹1 காயின். தேங்க்ஸ்.